மக்களே, வெளிநாட்டில் சவுதி அரேபியாவில் நர்ஸு வேலைக்கு வரவங்க முக்கியமான தகவல் நல்லா காதை கொடுத்து கேட்டுக்கோங்க. நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு நர்ஸுக்கு வரும்போது 2 இருக்கும் சரிங்களா. ஒன்று வந்து டைரக்ட் எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து சப்கான்ட்ராக்டர் எம்ப்ளாயி. அதுக்கு கீழே இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் ஏஜென்ட்டை கேட்கும் போது இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அங்கே வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான். அதாவது 2 விதமாக அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டைரக்ட் ஸ்டாஃபை வந்து வேலை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வேற ஒரு கம்பெனி வந்து எடுத்து அவங்க வந்து மேன் பவர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த மேன் பவரே ஒரு சப்கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அதாவது 3-4 வழியாக போய்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா சம்பளம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் 2வது கான்ட்ராக்ட் பேஸில் வந்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். 3வது பேஸில் வந்தீங்க அப்படின்னா ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், சம்பளம் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா யோசனை பண்ணிக்க மக்களே. ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போட்டு வரோம். என்னென்ன ஃபுல் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம தெரிஞ்ச